இல்லாத குழப்பம் நடந்து கொண்டிருக்கும். என்னப்பா இப்போ உனக்கு உடம்புல ஒரு சைடு இயங்காமல் வாதத்தின் அறிகுறி போல பாதிக்கப்பட்டிருக்கும். இருக்கா? காலில் வந்துட்டு வா. இதுக்கு செய்வினை வினை கோளாறுகள்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் ஏரியாவில் ஏற்கனவே நான் கருப்பசாமி இருக்கேன், உண்மையா? ஆனால் நீ செய்வனையாக இருக்கும், இது கோளாறாக தான் இருக்கும்னு உன் மனத்தில் ஓடுது. அது தப்பு. இது இயற்கையால் சனி பகவானுடைய கிரகசாரத்தினால் ஏற்பட்ட வினைகள். இது சரியாகக்கூடிய நேரம் வந்தாச்சு. புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு மேல் நீ தெளிவாயிருவ. உன் உடல்நிலை நல்லாயிரும். உன் பிள்ளைக்கும் தொழில் அமைஞ்சிரும். அவன் மனநிலைகளை மாற்றி வண்டிக்கு போக வச்சுருவேன். கால் வந்துட்டுவான். தெய்வம் தந்த வீடு கொடுக்குறேன், இந்தா நல்லா இருவப்பா. எல்லா வெற்றியும் கிடைக்கும். நான் கொடுத்த காசு லட்சமாக வளரும். கர்மசாமிக்கு வாங்கிடுவான். வண்டி போச்சுலையாச்சே உடனே என் கோயில் பேரை போட்டுக்கா. அசத்து. சாப்பிட்டு போகணும், பட்னியாக போனோன்னா ஒன்றும் செய்ய முடியாது. என் மகனை சீர்திருத்தி கொடுன்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வாமா. என்னப்பா உன் பையனுக்கு? வாரம் படித்திருந்தும் தந்தை தாயை. 1 2 3. சிவகாசி இல்லையே, அது எப்படி சிவகாசியில் சேரும்? என்னையா அச்சலி புச்சலி கிச்சலின்னு நினைக்கிறீங்க? நீ இருக்கிற இடத்துல 7 கருப்பசாமி இருக்கும். இருக்கா? 7 கருப்பசாமி இருக்கும். அந்த ரோட்டில் அப்படி போனால் 1 2 3 வலது பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கும். இருக்காயா? அதான் உங்கள் ஊர். இன்னொரு தான் காலட்டோம். குமாப்பட்டி உங்கள் ஊர் பக்கம் வருமா? பின்ன என்ன புச்சடி புச்சடி கூப்பிடுவேன். இரு, போயிடாத. வந்துட்டலா, நெல்லு. உன் பிள்ளைய மனதை பக்குவப்படுத்தி உருப்படியான நிலையில் கொண்டு வந்து உன்கிட்ட ஒப்படைச்சி தார மகளே. நீ கவலைப்பட வேண்டாம். 6 மாதங்களுக்கு உட்பட நீ நினைக்கிற தொழிலை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பண உதவிகளையும் கொண்டு வந்து செட் பண்ணி தாரேன். வேறு என்ன வேணும்? அவளை சீர்திருத்தக்கூடிய சக்தியை கொடுக்க வெற்றி உண்டு. உங்கள் அண்ணன் உள்ளத்துக்குள்ளே இன்னும் என் மேலே பரிபூர்ணமான நம்பிக்கை வரல. ஆனால் சாமி மேலே நம்பிக்கை இருக்குது, என் மேலே நம்பிக்கை இன்னும் வரல. அவன் உள்ளத்தை என்னை பரிபூர்ணமாக என்கிட்ட நினைக்க சொல்லு. அவன் பிள்ளை சந்தோஷமாயிரும். போயிட்டு வா. போகவே மாட்டா, போ, நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு உத்தரவு இவ்வளவு தான். அடுத்த உத்தரவில் பேசுவோம். கர்மசாமிக்கு தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? கடன் பட்டு தொழில் நஷ்டமடைந்து வந்தது. வாமா, வெளில போகணும், சாப்பிட்டு போகணும். பராசக்தி, என்ன தொழில்? கால் வந்துட்டுவான். ஐடியா நைட்டியா? வாட்? இரவு உடைன்னு சொல்ல வேண்டியதானே அதை? இன்னொரு தான் கால். என்னடி உன் பேர்? என்னடி? டேய் பொட்டச்சி. கார்மெண்ட்ஸு தச்சு கொடுக்குறீங்களா? சரக்கெல்லாம் வந்து ஒழுங்காக சேருதா? வேலைக்கு ஆள் இருக்கா அவங்ககிட்ட? ஆள் வந்து சேரணும். நீ எல்லா சம்பளத்தையும் நீயே எடுத்துக்கிட்டா எவன் தருவான்? கால் வந்துட்டு வா. அது ஒரு பாக்கெட் எடுத்து வா. பண்டை பாக்கெட் உள்ள எடுமா. ஓகே, இருக்கட்டும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இதுக்கு முன்னால் போய் தொழில் தாவனத்தில் போய் உட்கார்ந்தா சுறுசுறுப்பாக இருப்பேன். இப்போ போனால் கண்ணை கட்டிட்டு வருது, கொட்டாவியாக வருது. எனக்கு இருக்க முடியல. யாரும் என் கூட இருந்தவங்க என்கிட்ட போட்டு வெளியில் போனாங்க.
அவங்க மூலமாக என் தொழிலுக்கு ஏதோ இடைஞ்சல் நடந்திருக்குன்னு உன் உள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன சிந்தனை இருக்குது, அது தப்பு. கால்ட்டு வா. இப்போ உன்னுடைய ஸ்தாபனத்தை கொஞ்சம் பெருசாக ஆக்கி இன்னும் 2 மிஷின்கள்லாம் போட்டு தைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி பண்ணி நிறைய ஆர்டரை வாங்கி ஆக்கித்தாரேன். வேறு என்ன வேணும்? அந்த வீட்டுக்குள்ளே வந்து குழப்பம் இருக்குது. அந்த வீடு உன் வீடா? ஒரு ஆவி வருது, அதுதான் உனக்கு கொட்டா ஆவியவும் கொடுக்கு. அது செய்வனை அல்ல, அதை நீக்கித்தார சக்திமயமாக இரு. இந்தாப்புல வச்சுக்கா, உனக்கு கொடுக்கும்படி உத்தரவு. அதான் தந்தை. இந்தா உங்கள் அம்மாவுக்கு நிறைய பணம் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும். 5 முறை தாத்தாவை பாரு, சந்தோஷமாயிருவேன். போ, சாப்பிட்டு போங்க. கர்ப்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகைப்பாறை, கர்ப்பசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு என் மகனுடைய மூளை வளர்ச்சியை சீர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டுவாங்க. மரியம்மா அக்கினி சட்டிக்காரி, ஆயிரங்கண் பானைக்காரி. மாரியம்மன் கோயில் எங்கே இருக்கு? சரி, வேற இருக்கக்கூடிய ஆத்தாட்டெல்லாம் போயிருக்கீங்களா? என்ன வேண்டுதலை கொடுத்துருக்கீங்களா? என்ன வேண்டுதலை? சந்தோஷம், நல்ல வார்த்தை. நிப்பாட்டி வை பார்ப்போம். என்னைய பார்க்க நிப்பாட்டு. கால் ஊன்றுமா? பிடிச்சிக்கோ, காலை பிடி. இல்லை, நீ ஒன்றுமே செய்யாத, நான் பார்த்துக்கிறேன். வயசுக்குன்னு 6வது வயதுக்குள்ள இந்த பிள்ளைக்கு மூளை வளர்ச்சியும் நல்லாகும், கண் பார்வையும் சரியாகும். இது நிரந்தர பீடை உள்ள பிள்ளை அல்ல, நிச்சயமா சரியாகும். புளியரை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு. தொழிலை வளமாக்கி தரேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன். கோபத்தை மட்டும் குறைச்சிக்காடா தம்பி. ஆமாங்க, புண்ணியமாரு 3 முறை என்னைய பாருங்க, போயிட்டு வாங்க. கருப்பசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? அக்காவா? யாருக்கு கல்யாணம்? எந்த ஊர் உனக்கு? கால் வந்துட்டாங்க. அதை கேளு, இல்லைன்னா வெளியே போச்சல். ஓகே, கேட்போம். வாமா உட்காரு. உங்கள் ஊருக்கு போகிற வழியில் உயரமாக ஒரு புகை கொண்டு போய் புகையாக போகுது, அது என்னது தெரியலையா? ஏதாவது ரைஸ் மில், அதாவது என்னது இருக்குது? நீ சொல்கிற ரைஸ் மில் அந்த புகை கொண்டு கிடையாது. இல்லை, உத்தரவுக்குரியவா நீ இல்லை, அங்கே நெல். அதான் அது இல்லைன்னு சொன்னால் வெளியே விடுன்னு சொல்லிட்டாரு சாமி. அதான் போட்டா கொண்டாடா தம்பி. உண்மையை உண்மைப்படி சொல்லுவோம், உள்ளதை உள்ளபடி செய்வோம். கண்ணவரா, எல்லா சக்தியும் பெறுவாய், நிம்மதியும் அடைவாய். கடையில் போட்டோவை போடு, ஜம்முன்னு அடி, நிறைய பணம் வரும். ஓடிப்போ. கர்ப்பசாமிக்கு, ஐயன் கர்ப்பசாமிக்கு சேலம். சேலம் பக்தராமன் சேலம். கர்ப்பசாமிக்கு ஊர் சேலம். சேலம். கால் வந்துட்டு வரலாம். பூமாலையில் ஒரு பாட்டு பாடுமா? வாப்பா. சேலத்தில் எங்க கனி கொடுத்தியா? மாலை கொடுத்தியா? லேட்டாக கொடுத்தியா? அதான் மாலையை லேட்டாக கொடுத்தியா? கால் வந்துட்டு வா.
உனக்கு சேலத்தில் எந்த பாளையம்? என்னப்பா வேணும் உனக்கு? கல்யாணத்தை பற்றி யாருக்கு கல்யாணம்? நான் என்னடா பாட்டு பாடினேன்? பூமாலையில் ஒரு பாட்டு பாடுமா, தங்க மகனில் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களும் பூர்ணிமா ஜெயராம் அவர்களும் நடித்த பாட்டு. என்னடா ஜவா அப்படி தானடா? சினிமா பாடுறா ஒழுங்கா. நீ ஏற்கனவே எனக்கு மாலை போடுறதுக்கு லேட்டாக தான் வந்து போட்டேன். எலுமிச்சங்கனியை முதல்ல கொடுத்துட்டேன், ரெண்டாவது தடவை நீ மாலையை லேட்டாக போட்டேன். உன் கல்யாணமும் அதான்டா லேட்டு. கால் வந்துட்டு வா. எனக்கு ஒழுங்காக மாலையை போட்டிருந்தா உனக்கும் மணமாலையை ஒழுங்காக தந்திருப்பேன். உண்மையா இல்லையா? எல்லாரும் பட்டுக்கோட்டையார் ஆக முடியுமா? உட்கார். இப்போ கல்யாணத்துக்குரிய நேரங்கள் வந்தாச்சு. முதல்ல உடம்பில் இருக்கக்கூடிய வேகத்தை குறைக்கணும், உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையை குறைக்கணும், படபடபடன்னு கோவப்பட்டு பேசுகிற குணத்தை மாற்றணும். இவைகளெல்லாம் முதல்ல மாறணும். இப்போதைக்கு ஆவணிக்குள்ளே உனக்கு ஒரு 2 பெண்ணை காட்டுறேன். ஒரு பெண் முடிவாகும். அந்த கல்யாணத்தை இந்த கோயிலே நடத்தி வைக்கிறேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வருகவே. மகனை பற்றி காட்டு வந்தது யாரு? பையன். பொண்ணை பற்றியும் கேட்குற. மெல்ல மெல்ல குணமாறு, தைரியமாக. பிள்ளையை பற்றி காட்டு வந்தது யாரு? யாரும் இல்லை. குட்டிச்சாத்தான் குரணியை பற்றி காட்டு வந்தது யாரு? அங்கே இல்லைம்மா, நீயாம்மா குட்டிச்சாத்தான் குரணியை பற்றி காட்டு வந்த? கால் வந்துட்டு வா. உட்காரலாம். மனதை அடக்கி கண்ணை மூடிட்டு என்னையை மட்டும் தியானம் பண்ணி பார்ப்போம். கையில் உள்ள 2 பெருவிரலை கொடு. பக்கத்தில் வா. என்னையவே நினச்சிக்கா. இந்த நகத்து மூலமாக ஒரு சக்தி உன் உடம்புக்கு வரும். கர்மசாமி, உன் சக்தியை கொடுத்து இவன் உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்திகளை நீக்கி விடுப்பா. இன்னையிலிருந்து உன் எதிரியை நீ மறந்து விடுவாய். அவன் செய்யக்கூடிய எந்த மந்திர சக்தியும் உன்னை தொடாது. உன் உடம்புல அங்கங்கே அடையாளம் காட்டிக்கக்கூடிய தீய சக்தி இன்னையோடு நீங்கிரும். இந்தா வெற்றி அடைவாய். என் திருநாமத்தை உன் கழுத்தில் போட்டுக்கோ. சக்தி உண்டு. 3 முறை என்னைய பார், ஜெயிப்பாய். போயிட்டு வா. கால் வந்துட்டு வாமா. கர்மசாமிக்கு மகளே, இந்த கனியை நீ சாப்பிட்றணும். இந்த கனியை நீ சாப்பிட்றணும். ஆமாம், இது பார்க்க வேண்டாம். சாப்பிட்டு வீட்டுக்கு போ. அடுத்து வா. மனம் கனிந்தே நீ. முருகப்பெருமான் வாரார. எங்கே இருக்கிறார்? பக்கத்தில் இருக்காரா? சரி, ஓகே. என்ன வேணும் உனக்கு? இப்போ நான் என்ன பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் பாரு. இது என்னது? இது என்னது? துணி தானே? அதான் இதையே பிடிச்சிக்காடா. அவள் சொல்லதில் பதில் இருக்குன்னாரு. அதான் பிடிச்சி பார்த்தேன். கட்பிட்டாக வாங்குதியா, கொடுக்குறியா, துணியாக அளந்து கொடுக்குறியா? கால் வந்துட்டு வா. இவளுக்கு அதை மாற்றி கொடு. கரெக்டு. அம்மா, நான் சொல்லுது 3 கேள்வியை நீ நல்லா புரிஞ்சு வரணுமா. உட்காரு. உன்னுடைய தொழிலுக்கு பரவேர்கள் பகையாகி இடமாற்றம் பண்ண வேண்டும் என்று எதிர்ப்படுத்துகிறார்கள். 1, தொழிலில் நஷ்டம் நடந்திருக்கு. அடுத்ததாக வரக்கூடிய ஐப்பசி மாதத்துக்குள் துணி சம்பந்தமான ஒரு தொழிலை நீ உருவாக்க வேண்டும். அதில் உனக்கு வழிவகுத்து செம்மையாக்கி தாரேன். இந்தா, புண்ணியமாயிரு, சந்தோஷமாக நடக்கும்.
போயிட்டு வா. கருப்பசாமிக்கு கால் வந்துட்டு வா மகளே. யாரியா நீ? எந்த ஊர்? அப்படியா? பார்த்தீங்களா, சேலத்தில் ஒரு அருப்புக்கோட்டை இருக்கா? அப்போ அங்கே நீ உட்காரு, நான் பிறகு இன்னொரு கால் வந்துட்டு வா பராசக்தி. நான் சொல்லலை, அவன் தங்கமான பையன். எல்லாம் பக்தி தான் அதுக்கு காரணம். நீங்கள் எல்லாம் முந்தி வாரீங்கன்னா அதுக்கு பக்தி தான் காரணம். உண்மையா இல்லையா? என்னம்மா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வரலாம். இந்தா, ஒன்றுமே பேசாமல் விபூதியை கொடுத்து விடு, அவள் வாழ்க்கை சரியாயிரும்னு சொல்லிடுது கருப்பசாமி. 4000 ரூபா போயிட்டான். நீ கற்பனை பண்ணி சண்டை கண்டு எடுக்காமல் இருந்தால் போதும். ஐயன் கருப்பசாமிக்கு ஏலக்காய் கம்பம் கம்பம் கம்பம். கம்பம் பக்தராக கம்பம். பூமாலையை கையில் வச்சிருக்கிறவோ அங்கே போய் இரு. கம்பமா உனக்கு? கணவன் மனைவியாக வந்தவர்கள், கணவன் மனைவி குழந்தை பையன். யார் ராணி? அது யாரு? உனக்கு கம்பமாயா? கம்பம்னு சொன்னால் தேனி வந்து நிற்கி, தேனி வந்தால் கம்பம் வந்து நிற்கி. தம்பி உனக்கு பச்சை தட்ட கம்பமா? போடலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 விதமான கேள்விகளை உன் உள்ளத்தில் சுமந்து கொண்டு வந்திருப்பாய். ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று தொழில், இன்னொன்று மகன் ஆகிய இந்த 3க்கும் எனக்கு தெளிவான விடைகள் வேண்டும் என்பது உன்னுடைய கேள்வி. ஆரோக்கியத்தில் உடலில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலைகள் ஏற்படாது. ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றித்தார. நீ இப்போ வச்சிருக்கிற தொழிலை இரட்டித்த முறையில் இன்னும் 3 மாதங்களுக்குள் பேச்சுவார்த்தையில் தெளிவாகி உனக்கே முடிச்சுத்தார. உன் மகன் மெல்ல மெல்ல திருந்தி வெற்றியாகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி ஒரு வாரிசை நான் உருவாக்கித்தாரேன். வெற்றி உண்டு. இனிமேல் வளமாக இருக்கும், லட்ச லட்சமாக கிடைக்கும். புண்ணியப்படுவாய் மகளே, வாழ்க. கால் வா கம்பம். இதுவரை வழக்கு எதுவும் வந்திருக்காடா? என்னாச்சு? சரி, இப்போ என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு வாப்பா. புதிய நட்புகள் இல்லாமல் இருந்தால் உன் தொழிலும் நல்லா இருக்கும், உனக்கு செல்வமும் உயர்ந்து கொண்டே இருக்கும். நட்பை தவிர்த்து கொள்வாயாக. வெற்றி உன் பக்கம். வாழ்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு தேனி மாவட்டம் தேனி பக்கத்தில் தான் தேனி. தனியே இன்னும் கொடுக்கல, எப்படி நான் கூப்பிட்டுருப்பேன்? பொறுமையாக இருக்க வேண்டாமா? என்னப்பா கொண்டைகளெல்லாம் எந்த கோயிலுக்கு? சுடலமாட. அங்கே எப்படிடா வந்தான்? பிடிமண் எடுத்து கொண்டு போய் வச்சுருக்கிய, அப்படி தானே? உனக்கு சொந்த ஊர் இங்கேயா? கண்ணமுடு.
இடைப்பட்ட காலத்தில் ஒரு அருள் சக்தி உடம்புக்கு கிடைச்சி அது மாறிவிட்டது. உண்மையா? அதனால் நான் கும்பிடுற சாமியை வச்சு 4 பேருக்கு நல்லது கெட்டது சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற உள்ளம் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? கால் வந்துட்டு வா. அண்ணா வணக்கம். சும்மா இருக்கீங்களா? வேறு என்னடா வேணும்? பணத்தை எடுத்துட்டேன். இந்தா 2 லட்ச ரூபா கிடைக்கும். முதல்ல கடனை தீர்த்துக்கா. ஜெயிச்சு தரேன், தொழில் நல்லாக்கி தரேன். இப்படி கால் வந்துட்டு வாப்பா. பௌர்ணமிக்கு வந்துடணும். சரக்கு வாங்கிட்டு வேணா போயிட்டு வா. இப்போ எங்கே இருக்கீங்க? ஆதார் கார்டெல்லாம் தற்சமயம் ஆதார் கார்டு மதுரையில் இருக்குது. பிறகு கூப்பிட்றேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். ஒரு பாயிண்ட் வெளியே தூக்கி போட்டுறேன். இதுவரை உனக்கு எதிர்ப்பான பதில்களே வந்திருக்கு. ஆனால் இப்போ இவ்வளோ நாட்கள் கழித்து இன்னும் ஒரு வட்டார பேச்சுவார்த்தையில் மனநிலைகள் மாறும் என்று இன்றைய உத்தரவில் இருக்குது. அதனால் சமாதானத்துக்குன்னு ஒரு சக்தி கிடச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு சான்ஸில் மனநிலைகள் மாறும். அதில் மாறும்னு சொல்லி உத்தரவு இருக்குப்பா. ஒரு வட்டாரத்தில் பேச்சு இருக்குது. இந்தா ஜெயிச்சு தரேன். வெற்றி உண்டு. புண்ணியத்தை பெறுவாய் மகனே. இந்த கனிதானே அம்மா. சகரம் வாழ்க. சகரம் சகரம். இன்னொரு கனி, வெற்றி கனி. இது ஜபா. இன்னும் மணி 1:15 ஆயிடுடா. நல்ல பிள்ளையா இருக்கியே நீ.